அடிப்பாங்களா அடிக்க மாட்டாங்களா? போலிங்கா ஃபீல்டிங்கா? இன்னைக்கான ஹாட் டாபிக் நியூசிலாந்து விசஸ் இந்தியா வேர்ல்டு கப் T20 ஃபைனல். அதை பத்தி தானே பேச போறோம். கண்டிப்பா அதை பத்தி தான். இது வரைக்கும் நியூசிலாந்துக்கும் இந்தியாவுக்கும் நடந்த அந்த மேட்ச்ல T20 வேர்ல்டு கப்ல ஒரு வாட்டி கூட இந்தியா வின் பண்ணதே கிடையாது. நீ என்ன சொல்ற இந்த வாட்டி? அது உண்மையான விஷயம் தான், நான் ஒத்துக்கிறேன். இது வரைக்கும் நடந்த எப்படி சொல்றது 3 மேட்சஸ் நடந்திருக்கு இந்த T20 வேர்ல்டு கப்ல. நியூசிலாந்து அகேன்ஸ்ட் இந்தியா, அந்த 3 மேட்ச்லயுமே இந்தியா வந்து தோத்து இருக்கு. பட் இன்னைக்கு என்னோட ஒப்பீனியன் இந்தியா ஜெயிக்கும். ஏன்னா அவங்க கிட்ட நல்ல ஸ்குவாட் இருக்கு. நீங்க சொல்லலாம் அபிஷேக் சர்மா அவுட் ஆஃப் ஃபார்ம், வருண் சக்கரவர்த்தி வந்து இந்த லாஸ்ட் 3 மேட்சஸா வந்து ரன்ஸ் வந்து ரொம்ப கன்சிடர் பண்றாரு அப்படின்னு எல்லாருமே சொல்லலாம். பட் இன்னைக்கு ஃபைனல், அந்த ஒரு விஷயமும் எல்லா பிளேயர்ஸ்க்கும் தெரியும் எவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்காங்க. ஏன்னா நாக் அவுட்ல எப்படி எல்லா பிளேயர்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்க எல்லாருக்கும் தெரியும். என்னோட சப்போர்ட் பேசிக்கா இந்த பிளேயர்ஸ் இன்னைக்கு நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு நான் ஒரு ப்ரெடிக்ஷன் வச்சிருக்கேன். கண்டிப்பா அபிஷேக் சர்மா இன்னைக்கு க்ளோஸ் பண்ணுவாரு, சூப்பரா ஆடுவாரு. ஓகே, என்னோட கண்டென்ட் பாத்தீங்கன்னா அபிஷேக் சர்மாவை வந்து உட்கார வச்சுட்டு ரிங்கு சிங் எடுத்துட்டு வரணுன்ற மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா கடந்த 5 மேட்சாவே அவர் வந்து சிங்கிள் டிஜிட் இல்ல 11, 13 அப்படிதான் அவுட் ஆயிட்டு இருக்காரு. எனக்குமே அவர் ரொம்ப பிடிக்கும், அவரோட பேட்டிங் ஸ்டைல்லாம். ஆனா இந்தியா வின் பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட்ல வந்து எல்லாரும் இப்படிதான் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா இன்னைக்கு சூரியகுமார் யாதவ் யாரை வந்து உட்கார வைப்பாரு, இல்ல சேம் டீம் தான் போகுமான்னு தெரியாது எனக்கு. பட் நியூசிலாண்டோட பவுலிங் லைனப்பை பத்தி சொல்லவே தேவையில்ல, பயங்கரமா போட்டுட்டு இருக்காங்க. அதுல நீ இந்தியா ஜெயிக்கும்னு சொல்ற, ஆஸ் அ இந்தியனா இந்தியா ஜெயிக்கணும்னு எனக்கும் இருக்கு. பட் இந்த பயமும் இருக்கு. ஏன்னா நடக்கிறது அகமதாபாத் பிச்ல. அந்த பிச்சு இப்ப என்ன கண்டிஷன்ல இருக்குன்ட்டு எங்க சோசியல் மீடியால இருக்க எல்லாருக்குமே தெரியும். நீங்க சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான். 2024 T20 வேர்ல்டு கப் விராட் கோலின்னு ஒருத்தர் தான். இருங்க நான் முடிச்சிடுறேன். நீங்க சொன்ன அந்த அபிஷேக் சர்மா ரிங்கு சிங் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு நான் சொல்றேன். நீங்க சொன்னீங்க அபிஷேக் சர்மா ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணலாம் ரிங்கு சிங்க்கு. இதே 2024 T20 வேர்ல்டு கப் யார் சாம்பியன் எல்லாருக்குமே தெரியும், இந்தியா தான். அதே ஓப்பனிங் பேட்ஸ்மேன் விராட் கோலின்னு ஒருத்தர் இருந்தாரு. அந்த குரூப் ஸ்டேஜா இருந்தாலும் சரி, நாக் அவுட் இருந்தாலும் சரி, ஃபார்மே இல்லை. பட் ஆனால் ஃபைனல்ல நிப்பாட்டினது. நான் விராட் கோலி கூட அபிஷேக் சர்மா கம்பேர் பண்ணல. 2 பேரும் சிமிலர் ஓரளவுக்கு நல்ல பிளேயர்ஸ் தான், நான் அது சொல்ல. பட் ஆனா இந்த இடத்துல இந்த ஃபைனல் ஸ்டேஜ் வரும்போது அவன் பெர்ஃபார்ம் பண்ணுவான் அப்படின்னு என் பாயிண்ட் ஆஃப் வியூ, என்னோட தாட். நீங்க சொல்லுங்க, நியூசிலாந்துல யார் ப்ரெடிக்ட் பண்றீங்க நல்ல ஒரு பிளேயர்ஸ்? இப்போ போன மேட்ச்ல பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு பேட்டிங் லைன் அப் வச்சிருக்கோம் அப்படின்றத ப்ரூவ் பண்றதுக்காக ஒரு விக்கெட் தான் விட்டுருந்தாங்க. ஆனா மேட்சே முடிச்சிருந்தாங்க. எவ்வளோ கிட்டத்தட்ட ஒரு 12-13 ஓவர்லயே மேட்சே முடிஞ்சிச்சு. கம்மியான டார்கெட் கிடையாது, 170ன்ற அளவுக்கு ஒரு. அதுவும் அன்பீட்டனா வந்து சவுத் ஆப்பிரிக்கா அடிச்சிருக்காங்க. ஸோ அதுதான் மெயின் விஷயமே. அவங்களோட பேட்டிங் வந்து 200-250 அச்சா கூட நான் அடி பண்றான்ற மாதிரி நிக்கிறாங்க. எங்க இப்போ இங்கிலாந்து நம்ம கூட ஒரு பயத்தை காட்டிட்டு போனாங்க பத்தியா, தலைவன் பெட்டல். பா சொல்லவே தேவையில்ல, 22 வயசு பையன் தூக்கி சாப்பிட்டு போயிட்டான், அந்த கிரவுண்ட்லயே ஹீரோ ஆயிட்டு போயிட்டான். அதே மாதிரி இவங்க கையிலும் பேட்டிங் லைன் அப் இருக்கு. 200-250 அச்சாலும் நான் அடி பண்ற மாதிரி ஒரு பேட்டிங் வச்சு அந்த ஃபின் ஆலன், கிளென் பிலிப்ஸ் பத்தி சொல்லவே தேவையில்ல. ஃபீல்டிங்லயும் சரி பேட்டிங்லயும் பரட்டி எடுத்துடும். அப்படி இருக்க இதுல இந்தியா ஜெயிக்குமா அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டி எல்லாருக்குமே இருக்கு. ஸோ எனக்குமே அது கண்டிப்பா இருக்கு. இது இப்ப அந்த இடத்துல நம்ம தோத்த 2 மேட்சுமே அங்க சேஸ் பண்ணும் போது தான் தோத்தோம். இது என்னோட கிரிக்கெட் நாலேஜ், நான் இத்தனை வருஷமா விளையாடி இருக்கேன். இன்னைக்கு அதே மாதிரி சேஸ் பண்றோமா அப்படின்னா தெரியல. டாஸ் வந்து யார் பக்கம் மாறுன்னு நம்மளுக்கு தெரியாது. இப்ப இருக்க அவ்வளோ ப்ரெடிக்ஷன்லாம் நம்மளுக்கு பண்ண தெரியாது, யார் டாஸ் வின் பண்ணுமா, யார் இது பண்ணுவான்னு. எனக்கு இந்தியா சேஸ் பண்றதோட டிஃபெண்ட் பண்ணா வின் பண்ணுவோன்னு எனக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கு. ஏன்னா நம்ம கிட்ட ஒருத்தர் இருக்காரு கோல்டன் ஆம், உங்களுக்கு நான் பேர் சொல்லி இதா பண்ணான்னு. அண்ட் தென் இன்னொருத்தர் வேர்ல்ட் கிளாஸ் ஆல்ரவுண்டர் ஹர்திக் பாண்டியா, உங்களுக்கும் தெரியும். இந்த 2 பிளேயர்ஸ் போலிங் வந்து எனக்கு லாஸ்ட் மேட்ச் நான் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த ஸ்பெல்லா இருக்கட்டும் சரி, அந்த ஆட்டிடியூடா இருக்கட்டும் சரி. இப்போதைக்கு இருக்கிற நிலைமையில அந்த அகமதாபாத் பிச்சில் டிஃபெண்ட் பண்ணா இந்தியா வேர்ல்டு கப் அடிக்கிறதுக்கு ஒரு 90% சான்சஸ் உண்டு. இப்போ ஃபைனலா என்னன்னு பாத்தீங்கன்னா 2 யூனிட்டுக்குமே பவுலிங் வந்து பயங்கரமா இருக்கு, ஸ்ட்ராங்கா இருக்கு. இப்போ ஆல்ரவுண்டர்ல பாத்தீங்கன்னாலும் இங்க சொல்ற மாதிரியும் 2 இடமே ஆல்ரைட் கரெக்டா இருக்கு. ஆனா பேட்டிங்கோட டாப் ஆர்டர் பாத்தீங்கன்னா நம்ம இதுல நான் தைரியமா சொல்லுவேன்னா சஞ்சு சாம்சன் இப்போ பயங்கர ஃபார்ம்ல இருக்காரு. அவரை விட்டீங்கன்னா கொஞ்சம் டாப் ஆர்டர் பத்தி எனக்கு பயமா தான் இருக்கு. ஏன்னா பிச்சு அப்படி. ஆனா நியூசிலாந்து கிட்ட இருக்க டாப் ஆர்டர் வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஏன்னா போன மேட்ச் அடிச்ச அடி அப்படி. நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, இந்தியா ஜெயிக்கும், அவ்வளவுதான். இவருக்கு புரிஞ்சுதா தெரியலையே. பாய் क्या बोलता है? हिंदी में बोलो यार। हिंदी में बोलो वाह।